2012 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல பவுலிங் பண்ணிட்டு இருந்த இஷாந்த் சர்மா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட கேப்டனான MS தோனி ஒரு பவுலரை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி பேசியிருப்பாரு. அப்படி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இஷாந்த் சர்மாவை கூப்பிட்டு பால் பவுண்டரிஸுக்கு போச்சுன்னா அது என்னோட பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஜஸ்ட் பவுல் பண்ணு, இன்னொரு ஃபீல்டர் வேணும்னா கூட சொல்லு, பிளேஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மேட்ச்ல அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா நல்ல பவுலிங் போட்டு 3 விக்கெட்ஸும் எடுத்திருப்பாரு. In the mid 140s for India. I think he's got a problem here, Ishant Sharma. उसको मैं बुला लूंगा, तुझे अगर उधर डालना है तो डाल भी सकता है, मुझे प्रॉब्लम नहीं है. शर्मा விராட் கோலி பவுலிங் பண்ணி நிறைய பார்த்திருக்க மாட்டோம். ஆனா சில மேட்ச்ல MS தோனி விராட் கோலி கிட்ட பால கொடுப்பாரு. அப்படித்தான் 2011 இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த T20 மேட்ச்ல ஸ்ட்ரைக்ல இருந்த கெவின் பீட்டர்சனுக்கு ஒய்டே ஆக்கர் வீசி அவர் அவுட் பண்ணிருப்பாரு விராட் கோலி. அதுக்கப்புறம் ஓவர் கான்பிடன்ஸ் வந்து சில வேரியேஷனை ட்ரை பண்ணிருப்பாரு விராட் கோலி.